வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். கடகராசி நேயர்களை பார்த்தோம்னா 12ஆம் வீட்டில் குரு, 2ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? உங்கள் ராசியில் இருக்கிறது சூரியனும் புதனும், 2ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் என்ன பண்ணுவாங்க? நல்ல இன்டெலிஜென்ஸை கொடுப்பாங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை கொடுப்பாங்க. 12ல் இருக்கிற குரு நியாயத்தையும் தர்மத்தையும் செய்வார். அப்போ இன்டெலிஜென்ஸு, அனலிட்டிக்கல் ஸ்கில்லு எல்லாம் வருது. வார்த்தைகள் எப்படி வரும்? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும்பாங்க, அதுதான் வார்த்தைகள். அப்போது வழவழா குழகுழாவே கிடையாது, நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அக்ரீட். ஆனால் பேசும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். டேய், நீ திருட்டுப்பய, நீ மகாயோகியன், உத்தமன், இப்படி தான். நீ உத்தமனை போல இருக்க, நீ திருட்டுப்பய மாதிரி இருக்க, மாதிரியே கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட், அப்படிதான். அது போன்ற ஒரு பேச்சு வெளிப்படும். அரசியலில் இருப்பவர்கள் இது போன்ற ஒரு பிரயோகங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குது. யார் யார் அரசியலில் இருக்காங்க? புரிஞ்சுங்கப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். 9ல் சனி, பாக்கியத்தில் சனி, அது தெய்வத்தின் இடம். அப்போ தெய்வத்தின் இடத்தில் சனி இருந்தால் என்ன அர்த்தம்? தெய்வத்தினுடைய இடத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறார்னு அர்த்தம். சில பேர் அம்மா என்னை காப்பாற்று, ஐயா என்னை காப்பாற்று. அப்போ அந்த தெய்வம் பதில் சொன்னால் எப்படி இருக்கும்? கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுகிறேன், அந்த பதிலை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த தெய்வம் எப்படி பதில் சொல்லணும்னா, ஏன்டா இவ்வளோ அயோக்கியத்தனம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன காப்பாற்றுனா என்னடா அர்த்தம் அப்படின்னு அந்த தெய்வம் கேட்டால் அது நீதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம். அதுதான் 9ல் இருக்கக்கூடிய சனிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு தன்மையை தான் இந்த சூழல்கள் காண்பிக்கின்றன. சரி, இதெல்லாம் போக இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் என்னடான்னா, 2ல் கேது, 8ல் ராகு, நடுவில் கிரகமே கிடையாது. கால சர்ப்ப யோகம். எது நடந்தாலும் அது உறுதியாக நடக்கும். அப்போ இது போல சில நிகழ்வுகளை உங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பொது வாழ்வில் இருந்தால் இது இன்னும் ஆப்டாக அமையும் அப்படிங்கிற வாரமாகத்தான் இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.